ஹரஹர நம பார்வதி பதய ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞாதிபராசக்திக்கு ஜெய. மீனாட்சி அம்பிகா சமேதம் சொக்கநாத பகவானுக்கு ஜெய. எல்லாம் அல்ல மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமான் திருவருளாலே இன்னைக்கு இந்த பதிப்பு நம்ம எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த சித்திரை மாதம் பிறந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம என்ன பேச போகிறோம். நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் லோகக்ஷேமார்த்தம். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சொல்ல போகிற நிகழ்வு அருமையான ஒரு நிகழ்வு. வர்ற செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு மறுநாள் பார்த்தோம் அப்படின்னோம்னா 23ஆம் தேதி சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அகத்தியருக்காக ஒரு குரு பூஜை நம்ம கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. வருஷம் அகத்தியர் குரு பூஜை. இந்த அகத்தியர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கெல்லாம் வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரோஃபிசிக்ஸு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா சொல்லி கொடுத்தவர். அவர் தான் ஃபவுண்டர். வான சாஸ்திரம், வான் ஜோதிடம், எல்லா விதமான ஜோதிட கலைகள் எல்லாத்துக்குமே அவர் தான் ஃபவுண்டர். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தான் எல்லாம் கால்குலேஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா தொல்காப்பியர், புலிப்பாணி இவங்கெல்லாம் அப்படியே வரிசையாக வராங்க. வாக்கிய முறைப்படி, சுத்த வாக்கிய முறைப்படி பண்ணக்கூடிய அருமையான ஒரு அந்த ஸ்டைலு, ரொம்ப அக்யூரேசியாக பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா வாக்கிய முறைப்படி பண்ணுறது அது அகத்தியர் தான் நமக்கெல்லாம் ஃபவுண்டர். அன்றைக்கி வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேனா, பென்சில், அந்த புக்கு, நோட்டு இதெல்லாம் கொண்டு அவர் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜாதகத்தை வந்துட்டு அவருக்கு வச்சு எடுத்துகிட்டு போகிறது. ஜாதகத்தில் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ், ஏதாவது குறைகள், ஏதாவது முரண்பாடுகள்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியில் வரணும், சுமூகமான சௌக்கியமான ஒரு காலகட்டம் ஏற்படணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு. அது சாதாரணமான ஒரு வேண்டுதல். அதை வந்துட்டு பண்ணிக்கணும், நமக்கு அது கிடைக்கணும் அப்படின்னம்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா அகத்தியர்கிட்ட வரலாம். ரொம்ப அருமையான விஷயம். காலையில் வந்துட்டு ருத்ராபிஷேகத்தில் ஆரம்பித்து சுவாமிக்கு திருப்பி அபிஷேகம், அதுக்கப்புறமா 10 மணிக்கு அகத்தியருக்கு அபிஷேகம், அதுக்கப்புறமா சிறப்பான பூஜை, அப்புறம் இதேமாரி வச்சு இந்த பூஜைகள்லாம் பண்ணுறது. அதனால் எல்லாருமா வாங்க. உங்களுக்கெல்லாம் ஏதாவது தேவை இருக்கும் பட்சத்தில் சுவாமிகிட்ட வந்துட்டு சுவாமியோடைய பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது. ஜாதகத்தை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஜாதகத்தில் முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆசாமிகளுக்குலாம் அது ரொம்ப அருமையான விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா வந்துட்டு 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அருமையான ஒரு குரு பெயர்ச்சி நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். குரு பெயர்ச்சியில் வந்துட்டு ஏதாவது பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் நமக்குலாம் வரணும் அப்படின்னு. அது சாயந்தரம் 5:22க்கு குரு பெயர்ச்சி. 5:22க்கு பூர்ணாவதி ஆகும். உடனே வந்துட்டு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம், அதுக்கப்புறமா நவகிரகத்துக்குலாம் அபிஷேகம். அதனால் வந்துட்டு இந்த குரு பயிற்சி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, எல்லோரும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையான விஷயம். மேஷத்துல ரிஷபத்துக்கு ரொம்ப அருமையாக வரா, நல்ல காலகட்டம் தான். ரிஷபம் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு முழுமையான ஒரு அருமையான ஒரு ராசி. ரிஷபம் அப்படின்னா சிவன் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாகனம். ஸோ குரு அப்படிங்கிறவர் ஏறக்குறைய சிவபெருமானுடைய அந்த ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா சிவபெருமானும் ரிஷபமும் சேர்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையா உருவாக்கும். அதுக்கப்புறமா அன்றைக்கே வந்துட்டு பார்த்தோம்னா காலையில் வந்துட்டு நடராஜர் அபிஷேகம், திருவோண நட்சத்திரம். நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறோம். வந்துட்டு நம்மக்கிட்ட வசதி வாய்ப்பு இருக்குது, நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, நம்மக்கிட்ட இறைவன் மேலே அன்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்டிப்புலேஷன் இருக்குது. 365 நாளில் 6 நாள் மட்டும், அதில் ஒரு நாள் இந்த சித்திரை திருவோணம், அருமையான ஒரு நாள். நடராஜ பெருமானுடைய அந்த அன்பு, நடராஜ பெருமானை பற்றி பேசுறது, நடராஜ பெருமானை நினைக்கிறதுங்கிறது ரொம்ப சுகம். ஏன்னா அதே மாதிரியான ஒரு அன்பு தெய்வம் அது. ஸ்ரீ ஸ்திரீ சம்ஹாரம் மாரகம் வசியம், 5 தொழில், ஆக்கல், அழித்தல், காத்தல், படைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 தொழிலும் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய தெய்வம் நடராஜ பெருமான். அவருக்கு அபிஷேகம் நடக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்றைக்கே வந்துட்டு காலையில் நடராஜர் அபிஷேகம், சாயந்தரம் 5:22க்கு குரு பெயர்ச்சி. அது தொடர்ச்சி வந்துட்டு பார்த்தோம்னா அஷ்டமி பைரவர். ஆக அந்த 1ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக நமக்கெலாம் இருக்க போகுது. ஏன்னா எல்லா விதமான தெய்வங்களுமே நமக்கு வந்துட்டு அருள் கொடுக்க போகிறாங்க. அதனால் எல்லா விதமான
பலனும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் எல்லா விதமான நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் அன்றைக்கி நிகழப்போகுது நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதனால் வந்துட்டு அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கோயிலில் நடக்கிற நிகழ்வு இந்த அப்பர் சுவாமிகள் சதய நட்சத்திரம் 5ஆம் தேதி வந்துட்டு சதய நட்சத்திரம். சித்திரை மாதம் எப்படி திருவோணம் சொன்னமோ அதேமாரி சதய நட்சத்திரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு நட்சத்திரம். ஏன்னா அப்பர் சுவாமிகள் வந்துட்டு இறைவனை வந்துட்டு பார்க்கணுன்ட்டு கைலாயத்துக்கு போகிறார். நீ அவ்வளோ தூரம் வர வேணாம், நான் உன்னை வந்து பார்க்குறேன்ட்டு வர்றார் சுவாமி. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. கைலாயத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டம். ஸோ அவர் வந்துட்டு போகும்போது அவர் சொல்கிறார், நீ ஏன்ப்பா அங்கே வர, நான் உனக்கு திருவையாறில் வந்து ஒரு அமாவாசை நாளில் காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ இறைவனுக்கு அவர் பேரில் எவ்வளவு ஒரு அன்பு பாருங்கள். சுந்தரம் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் அப்பர் சுவாமிகள் மேலே. அதனால் அவருக்கு குரு பூஜை, அவர் இறைவன் அடி சேர்ந்த நாள் அன்னைக்கு. நம்ம கோயிலில் எப்போதுமே அந்த குரு பூஜைகள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி இது 4 மாதமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஏறக்குறைய வந்துட்டு ஒரு 200 பேருக்கு இங்கே சாப்பாடு போடுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு அனுப்புறது, அப்புறமா ஏழை எளிய மக்களுக்காக வந்துட்டு வேறு ஏதாவது அவங்கெல்லாம் கேட்கக்கூடிய உதவிகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்கிறது. ஸோ அதே மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வச்சுருக்குறோம்.